இந்த மனாசே என்ன செய்தான் என்றால், அவன் நெருக்கப்படுகையிலே அவன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். ஹல்லேலூயா. உன் நெருக்கத்தாண்டவர் மாற்றுவார், உன் நெருக்கத்தாண்டவர் மாற்றுவார். கெஞ்சி கெஞ்சி கெஞ்சி. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். சும்மா நடிச்செல்லாம் அழக்கூடாது, மனசார அழணும். கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியும். இருதயம் நொறுங்குண்டதும் நரங்குண்டதுமான ஆவி உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமாயிருக்கிறார். கெஞ்சி கெஞ்சி கெஞ்சி. யாக்கோபை குறித்து ஓசியா தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, யாக்கோபு தேவனிடத்தில் கெஞ்சினான். கெஞ்சி கர்த்தரிடத்தில் கேட்டான். ஆண்டவர் வெறும் கோலோடு போனவனை பெரும் பரிவாரமாய் மாற்றினார். பெரும் பரிவாரமாய் மாற்றினார். இன்னைக்கு கெஞ்சுவாயா? கெஞ்சி கேப்பியா? அப்பா ப்ளீஸ் டாடி, அப்பா ப்ளீஸ் டாடி, கெஞ்சி கேட்பாயா? உனக்காக பரலோகத்தின் வாசலை திறப்பா, நன்மையின் வாய்க்காலை திறப்பா, ஆசீர்வாத ஊற்றை உனக்காக திறப்பா. கெஞ்சி கெஞ்சி அழு. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். தெய்வமே, நான் ஒன்றுமில்லை சுவாமி. என்னுடைய ஞானமோ, என் புத்தியோ, என் அறிவோ, என் திறமையோ, என் சாமர்த்தியமோ எதுவுமே இல்லை. உன் சமூகத்தில் என்னை வெறுமையாக்குகிறேன். தாழ்மைப்படியா. உனக்குள் இருக்கிற கௌரவம், கர்வம் இதெல்லாம் விட்டுடு. வேண்டாம். தெய்வ சமூகத்தில் குழந்தைய போல மாறு. அப்பத்தான் கர்த்தர் உன்னை விசாலத்துக்கு கொண்டு வருவார். அப்பத்தான் கர்த்தர் உனக்கு நன்மையை கொண்டு வருவார். அப்பொழுதுதான் கர்த்தர் உனக்கு மேன்மையை தருவார். அப்பொழுதுதான் உன் நெருக்க காலங்களை மாற்றி, உன் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி ஒரு சுதந்திர காலத்தை உனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவ சமூகத்திலே என் நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், என்னை விசாலத்துக்கு கொண்டு மாறும் என்று ஆண்டவர் சமூகத்தில் கேளு.